இந்த பிரபஞ்ச சக்தியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கல்வி முறையில் படித்தா வேலை கிடைக்கும், அது மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. உடம்பு ரொம்ப உதவியாக இருக்குது, பிறந்தலேருந்து கூடயே இருக்குது. அதை ஆசையாக பார்த்துக்கணும்ல. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த பிரபஞ்சமே இயற்கையான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இதன் மூலம்தான் இந்த பிரபஞ்ச சக்தியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி பல ஜீவன்களுக்கு ஆதாரமாக காற்றையும் நீரையும் உணவையும் தருகிறது. உங்களுடைய கல்வி முறையில் படித்தா வேலை கிடைக்கும், அது மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் அருமையான வரமாக தரப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் ஒரு வாழ்வியல் எவ்வளவு அவசியம், உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொன்ன சித்தாந்தம், இதெல்லாம் நீங்கள் படிக்கிற நீங்கள், திருக்குறள் படிக்கிற நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு 5 மார்க் கிடைக்குமா 10 மார்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. தமிழ் மொழினா என்ன, ஏன் அது உலகத்தில் முதுமையான மொழி, அந்த மொழியில் என்னென்ன ரகசியம் இருக்கு, யாருக்கெல்லாம் ரகசியம் பிடிக்கும், அட்வென்ச்சர், மிஸ்ட்ரி, அப்போ போய் படிக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க, கைத்தட்டிங்க. ஏன்னா 3500 பேர் ஆதிபராசக்தி குழும பள்ளியில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்பெஷல், இன்டெலிஜென்ட், வெரி ரிசர்ச் ஓரியன்ட். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக குரு ஆதிபராசக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு தெய்வமே வரமாக வாடுகின்ற மனிதர்கள் துன்பத்தை போக்குவதற்கு 2 விஷயம். ஒன்று நோய், இன்னொன்று அவன் திக்கு தெரியாமல் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை. இதுல இருந்து தான் மனுஷன் கஷ்டப்படுறான். அப்ப எதிர்காலத்துல என்ன ஆகும்னு சொல்லி அதை தடுக்கிறதும் முன்னெச்சரிக்கையா பாதுகாக்கிறது தான் கடவுள். ஒரு அழியக்கூடிய விஷயத்தை அற்புதமாக எடுத்துக்கொள்ள போறீர்கள் நீங்கள். அதை எவ்வளவு நம்புறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் டாக்டர் இருந்தாங்க தெரியுமா? உங்க பாட்டி, எல்லா பாட்டிக்கும் வைத்தியம் தெரியும். அந்த பாட்டி என்ன பண்ணும், காலம் வருதுன்னா இந்த கஷாயத்தை அரைச்சு ஊத்துறதும், மூக்கை பிடிச்சி ஊத்துறதும், பிறந்ததும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களாம் என்ன பண்ணீங்க, அந்த பாட்டியெல்லாம் எடுத்து போய் சீரியல் பார்க்க விட்டீங்க. அப்ப உங்க அம்மம்மாவுக்கு அவங்களுக்குலாம் உங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஜுரம் வந்த உடனே 2 இன்ஜெக்ஷன் போடு, மருந்து தடவு, அதுதான் தெரியும். அப்ப யார் மருத்துவர்? அந்த பாட்டி வைத்தியெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பாட்டி வைத்தியத்துல மாத்திரை மருந்து ஏமாத்துற வேலையே இருக்காது, வீட்டை சுத்தி நட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்ற கருத்து 2 தான். இதை நீங்க படிக்க போறீங்களா, பாதுகாக்க போறீங்களா? எல்லாரும் இயற்கை திருடர்கள். நம்மளுக்கு எப்பயுமே மனசுல பயமே கிடையாது. காற்று மாசுபடுது, ஆனா மாசுபட உங்க லங்ஸ் வீணாகிட்டே இருக்கு. எங்கேயாவது நீங்க லங்ஸ் டிரான்ஸ்லேட் பார்த்துருக்கீங்களா? லங்ஸ் பண்ண முடியாது, டொனேஷன் கிடையாது. ஸோ இந்த ரொம்ப முக்கியமானது அம்மா சொல்றாங்க, பெரிய மனுஷன் செய்யற பாவம் சொல்லியிருக்காங்க. அது கோவிட்ல யாருக்கும் தெரிஞ்சுது, அதுக்கப்புறமா புத்தி வந்ததா? இதெல்லாம் தடுக்கணும் இல்ல? வருமுன் தடுப்பதற்கு ஒரே வழிதான் அது இருக்கு. நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்திற்கு எதிர்ப்பு சக்தி வலுவை தரக்கூடிய உணவை அருந்துதல். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு முதல் 2 விஷயம் பண்ணணும். எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவு எதுன்னு தேடி தேடி சாப்பிடணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறது, நம்ம நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு இந்த உடம்பு ரொம்ப உதவியா இருக்கு, பிறந்தலேருந்து கூடயே இருக்கு. அதை ஆசையா பார்த்துக்கணும்ல. அதுக்கு ஒரே வழி, அது என்ன கேட்குது, எனக்கு நல்ல காற்று வேணும், காசுன்னு நல்ல சுத்தமான தண்ணி வேணும், நல்ல சாப்பாடு வேணும். ஸோ இன்னிலேருந்து நம்ம நல்ல உணவு எது, எதிர்ப்பு சக்தி உணவுன்னு தேடி சாப்பிட போறவங்க யாரு? 2வது, எங்க போனாலுமே தண்ணி எடுத்துட்டு போனோம், காசுன தண்ணி. ஏன்னா நம்ம தண்ணி மாசுபட்டுடுச்சு, அதனால காசுன தண்ணி எடுத்துட்டு போனோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ஒரு நல்ல ஒரு ஆலமரம் இருக்கு, நிறைய பழம் இருக்கு, அந்த மரத்துல கூடு இருக்கு, குருவி இருக்கு, கிளி இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் சீசன்ல பழம் கொடுக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த மரத்துக்கு என்ன தேவைப்படுது? உங்களே ஆதிபராசக்தி குரூப் ஆஃப் ஸ்கூல்லே ஒரு பையன் எனக்கு சொல்லி கொடுத்தான் 2 வருஷத்துக்கு முன்ன. ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் பாய் எனக்கு பெரிய ஒரு அறிவுக்கண்ணை திறந்தான். அவன் சொன்னான், நான் மீதி எடுத்துக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் அந்த நாய்ங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன், குருவிங்களுக்கு வைப்பேன், செடிக்கு ஊற்றுவேன்னு சொன்னான். பையன் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஸோ இனிமேல் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொள்ளைக்காரர்கள் நீங்கள். ஒரு விலங்கு தாவரத்துக்கு போற வேண்டிய தண்ணியை திருடி சாக்காடையில் விடுற ஆளு நம்மளுக்கு அழகான பயனுள்ள மழை நீரை தந்ததை நம்ம சாக்காடை ஆக்கிட்டு இருக்கோம். அப்போ யார் சரி பண்ணணும்? ஸோ நீங்கள் தான் பண்ண முடியும். உங்களுக்கு 21 வயசாகும்போது தான் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் இதுக்கு உண்மைவாதி நீங்கள் தேவை. இன்னிலேருந்து பொறிச்சிருங்க.
நீங்க பெருமை மிக்கவர்கள். ஏன்னால் உங்களுடைய மொழி தமிழ் மொழியில் மட்டும்தான் ஆழ்ந்த கருத்தான மருத்துவம், ஆழ்நிலை எல்லாம் இருக்கிறது. அதனால்தான் நான் அம்மா தமிழை தேர்ந்தெடுத்து அதில் அருள்வாக்கு கூறினார்கள். ஏன்னால் சில மொழி சில பொக்கிஷம் சில விஷயத்துல கிடைக்கும். ஐ எம் தேங்கிங் பங்காரம்மா கிட்ஸ் சேனல் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களோட நோக்கம் என்னன்னா, குழந்தைங்களுக்கும் ஆன்மீகம் அவசியம். ஸோ மந்திரங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, மதம் கிடையாது, உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். 5 நிமிஷம் விளக்கை ஏற்றி உட்காரணும். அப்போதான் என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னா, உங்களை உணர முடியும், உங்களுள்ள சக்தியை உணர முடியும். ஸோ நான் கருப்பு குண்டு சிலது செய்ய முடியாது, எனக்கு மேக்ஸ் வராது, விளையாட தெரியாது, அது தெரியாதுன்னு சொல்கிற நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் அகல் விளக்கு ஏற்றி வச்சோன்னே எப்படி இருக்கும்? வெளிச்சம் வந்தோன்னே என்ன நடக்கும்? நம்ம செத்து போயிடுவோன்ற பயம் இருக்காது, எக்ஸாம்ன்ற பயம் இருக்காது. இந்த பேய் பிசாசு மாந்திரீகம் தாந்திரீகம் ஜாதகம் அதெல்லாம் கிடையாது. நம்ம தெளிவாக இருக்கணும்ன்ற பகுத்தறிவு கிடைப்பதற்கு வெளிச்சம் தான் குரு. அத்தகைய குரு தான் பெரும் தெய்வம் பங்காரம்மா. அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி எல்லா இருளையும் நீக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எதை எடுத்துக்கொண்டால் எல்லா பயமும் விலகும், இருளும் விலகும், எல்லாமே கண்களுக்கு புலப்படும். இனிமே இந்த செடியை பார்த்தா என்ன பண்ணணும்? அதில் உள்ள மருந்து மகத்துவத்தை பார்க்க வேண்டும். தேடி தேடி வளர்க்கணும். இனிமே உங்களுடைய ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன இருக்கணும்? நிறைய செடி இருக்கணும். அதுவும் மருத்துவம் சார்ந்த செடி, அழிந்து கொண்டிருக்கிற நம்ம பாரம்பரியம் மூதாதையர்கள் வளர்த்த செடி இருக்கணும், மூலிகை உள்ள செடி இருக்கணும். பார்த்துப்பீங்களா அது பத்திரமா? This is a program for eye opening after 25 years. Thank you so much. I appreciate all of you. I'm very happy. Amma's grace. Let this soul guide the future and believe in it. Thank you. ஓம் சக்தி. கடந்த 12/12/2025 அன்று ஆதிபராசக்தி குழும பள்ளிகளின் தாளாளர் சக்தி திருமதி ஸ்ரீதேவி பங்காரு அவர்கள் பங்காரு அம்மா கிட்ஸ் சேனல் சார்பாக நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அன்னையின் அருள்வாக்கு மற்றும் அன்னையின் மருத்துவ மூலிகை முறைகளை பற்றிய மனன போட்டி நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தொடர்ந்து சக்தி திருமதி ஸ்ரீதேவி பங்காரு அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.